ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யாருக்குன்னே படாம ஒரு இடத்துல பதுங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட வாயெல்லாம் பொத்தி வச்சிருக்க. அவரும் அவங்கள அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காரு. வந்த கும்பலும் அங்கிருந்து போயிடுறானுங்க. அவங்களும் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு கையெடுத்துட்டு அப்படியே பின்னாடி போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியே வெக்க வந்துருது. நம்ம இருந்த கை அங்க இருந்த ஒரு பொருளை தெரியத்தனமா போட அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து காணாம போய் வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம யாங்போக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன இடம்? இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்ல. நம்ம ஹீரோ ஒருவேளை இது உங்க மவுண்டனோட சீக்ரெட் சேம்பரா இருக்கலாம். நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா இது ஒரு கட்டுக்கதை இல்லையா? நிஜமாவே எங்க இடத்துக்கு ஒரு சீக்ரெட் சேம்பர் இருக்கா? அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த அப்படியே சுத்தி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அங்கிருந்த ஏதோ ஒரு பொருள் கண்ணு படுது. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டாலிசம். இதை யூஸ் பண்ணி என் அம்மாவோட டெத் பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். அவங்க அதை மறைச்சு வச்சுக்க அங்க அவங்க அம்மாவோட கல்வெட்டு எல்லாம் இருக்கு. அவங்க அம்மாவோடது மட்டும் இல்ல, இறந்து போன அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கான ஸ்டோன்ஸ் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இது உண்மையிலேயே என்ன இடம்? நம்ம ஹீரோ அங்கிருந்த ஒரு பெயிண்டிங்கை காட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ரொம்பவே குசி ஆயிடுறாங்க. இது என் அம்மாவோட பெயிண்டிங். என் அம்மா உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அவங்க அப்படியே கிட்ட போய் அதை டச் பண்ண சைட்ல இருந்த ட்ராப்லாம் ஆக்டிவேட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினை நோக்கி யாரோசா வர நம்ம ஹீரோ ஜஸ்டின்ஸ்ல அவங்கள காப்பாத்திடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ரொமான்டிக்கா ஒரு போஸ் கொடுக்கறாங்க. உனக்கு ஏதோ ஆகலன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விசாரிச்சுட்டு அவங்க திரும்பவும் அது கிட்ட போக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. இது உன் அப்பாவோட ஆபீஸ். இங்க இருக்கிற டிராப்ஸ் ஒருவேளை உனக்காயப்படுத்தலாம். ஆனா அவங்களுக்கு இப்ப அதெல்லாம் முக்கியமா இல்ல. அந்த பெயிண்டிங் பின்னாடி அவங்க அம்மாவை பத்தின சீக்ரெட் இருக்குன்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க. அவங்க திரும்பவும் அப்படியே அது கிட்ட போய் அதை டச் பண்ணி பார்க்க அப்பதான் அந்த பெயிண்டிங்கோட சென்டர்ல ஒரு கேப் இருக்குது அவங்களுக்கு தெரியுது. அது என்னன்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க ஒரு பேட்ச் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. செக்டர் ஹெட்டுக்கு சிக்னல் போக போச்சு. திரும்ப திருட்டு பயலுக்கு பூந்துட்டானுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அது என்னன்னே தெரியல. அவங்க அப்படியே அதை கையில வச்சுட்டு முளைச்சிட்டு இருக்கு. திடீர்னு அவங்க ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்து அவங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அங்க மாஸ்கோட ஒருத்தர் நின்னுட்டு இருக்கா. நீ சாகாம வாழணும்னு தான் ஆசைப்பட்ட. இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நீ தூக்கத்துல தான் இருக்க போற. அவங்களும் அப்படியே கண்ணை திறந்துடுறாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க எனக்கு தெரியல, நான் என் அம்மாவை பார்த்தேன். அங்க இன்னொருத்தனர் தான், ஆனா அவன் முகத்தினால பார்க்க முடியலன்னு அவங்க சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. சரி நம்ம கிளம்பலாம். டக்குன்னு ஏதோ ஒரு பவர் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை தடுத்துடுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவர் ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. யாங்கோ நீயா? அவங்க கையில இருந்த அந்த பேட்சையும் அவரு பார்த்துடுறாரு. அதை ஒழுங்கா என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. அவங்களும் கண்டிப்பா தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் அம்மாக்கு என்னாச்சுன்னாவது நீங்க சொல்லணும். அது உனக்கு தேவையில்லாதது. அப்ப நீங்க என்கிட்ட இருந்து எதைதான் மறைக்கிறீங்க? இந்த ஜெட் பீஸுக்கும் என் அம்மாவோட டெத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவரோட சாட்டை எடுத்து பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்களை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மரியாதையா அதை திரும்ப கொடுக்க போறியா இல்லையா? தர முடியாது. நீங்க என்ன கொன்னாலும் சரி. அவரு திரும்பவும் சாட்டைவாங்க. நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. லீடர் கோபத்துல எடுக்கிற முடிவு என்னைக்குமே சரியா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த தப்புக்காக வருத்தப்படுவீங்க. ஆள் அப்படியே அமைதியாக நம்ம ஹீரோயின் சம கோபத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கனவு வர வருது. அவங்க தூக்கத்துல அப்படியே கத்திட்டு இருக்கு. அவங்க அப்பா அவங்க எவ்வளவு சொல்லி கேட்காம அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா கதையை முடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் இல்லன்னு சொல்லி கத்திட்டு டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அவங்கள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியல. அப்ப என்கிட்ட இருந்து அப்படி எதுதான் மறைக்கிறாரு? என்ன சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்கு. நம்ம செக்டார் லீடரும் அவரோட ஒய்ஃப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பொண்ணுக்கு உன்னை பத்தின உண்மை தெரியாது. அவளை நான் பாதுகாப்பா வச்சுப்பேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ண. ஆனா அவளோட வேகத்தையும் கோபத்தையும் பார்க்கும்போது இனிமேலும் உண்மையை என்னால மறைக்க முடியும்னு தோணல. இப்ப அப்படியே விடியவும் செஞ்சிருது. நம்ம ஹீரோயின் ஏதோ சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அவங்கள பார்க்க வர ஆள் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஃபாக்ஸ் ஃபார்ம் எடுத்துட்டு அப்படியே அவங்க பக்கத்துல வராரு. அட நரிக்குட்டி திரும்ப வந்துட்டியா? அவங்க அப்படியே லைட்டா அதை கொஞ்சிட்டு திரும்பவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் குட்டி பொண்ணா இருக்கும் போது அம்மா எனக்காகவும் அப்பாவுக்காகவும் இந்த மாதிரிதான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. என் வாழ்க்கையிலேயே நான் சாப்பிட்ட டேஸ்டான சாப்பாடுனா அதுதான். அவங்க அப்பாவும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப நாங்க ஒரு ஃபேமிலியா ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அவர் என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைக்கிறாரு. என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான். ஆனா கண்டிப்பா அவர் என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன்னு அவங்க சொல்ல அவங்க அப்படி ஃபீல் பண்றத பார்க்கும்போது அவருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் கொண்டு வந்த மெடிசனை அங்கேயே வச்சுட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் திரும்ப ஃபாக்ஸை கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சி
நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சரி இன்னைக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்ண வேணாம், சீக்கிரம் இன்னொரு ஒரு நல்ல நாளா பார்த்து இவ்வளவு லவ் பண்ண வச்சிட வேண்டியதுதான். அவங்க அந்த ஃபாக்ஸ் கையில அடிபட்டிருக்கதையும் அப்பதான் நோட் பண்றாங்க. அச்சோ உனக்கு என்னாச்சு? அவருக்கு அது ஞாபகம் இல்ல, அன்னைக்கு சண்டை போடும் போது அடிபட்டிருக்கும் நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் அவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அவரை பாத்துக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை பாத்தியா, எனக்கும் அடிபட்டிருக்கு உனக்கும் அடிபட்டிருக்கு. அவங்க அப்பா போட்ட மார்க்குக்கு அவங்க கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா. நான் மெடிசன் போட்டனால இப்ப எனக்கு வலிக்காது. அச்சோ லைட்டா வலிக்குது, ஆனா உனக்கு சரியாயிடுன்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை கொஞ்சிட்டு இரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். சுடாத எடுத்துட்டு வந்து அவங்க அப்படியே அவருக்கு ஊட்டி விட போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வாங்கிக்க மாட்டாரு. இது வேகவே இல்ல, வாசத்திலே தெரிஞ்சிருக்குமே இது கண்டிப்பா டேஸ்டா இருக்கும், நான் வேணா சாப்பிட்டு காட்டுறேன். ஆனா அதை வாயிலே வைக்க முடியல, கன்றாவியா இருக்கு, இது வேகவே இல்ல. நீ ஒரு ஃபாக்ஸ் தானே, இந்த நீ சாப்பிடுன்னு அவங்க சொல்ல. இப்ப அப்படியே டைமும் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அவரை கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்காரு. லிட்டில் ஃபாக்ஸ் எனக்கு பசிக்குது, கேண்டீஸ் சிக்கன் பீஸ்லாம் இருந்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ஆனா நீ சமைச்ச டம்ப்ளிங்ஸ் அதான் வேகவே இல்லையே. அவங்களோட மெனுவை அப்படியே வருஷலா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பிட்டுறாரு. அவங்க சொன்ன எல்லா பொருளையும் ஆள் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு இருக்கு. அங்க ஒரு கடையில டம்ப்ளிங்ஸும் விற்கிறாங்க. அவர் அப்படியே அந்த கடைக்கு போக மேன்ஷனுக்குள்ள ஹூசு சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அங்க தனியா படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆள் நேரம் அவங்க கிட்ட போயிடுறாரு. யாங்கோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, டயர்டா இருந்தா உள்ள போய் படுத்துக்கோ. நம்ம ஹீரோயினும் அப்படியே எந்திரிக்கிறாங்க. முடிச்ச வகத்துக்கு பக்கத்துல அந்த ஃபாக்ஸ் இருக்கான்னு சொல்லி அவங்க தேடி பார்க்க அங்க யாரையுமே காணும். லிட்டில் ஃபாக்ஸ் திரும்பவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறான். நீ என்ன தேடுறன்னு அவரு கேட்க எது இல்லைன்னு சொல்லி அவங்க சமாளிச்சிடுறாங்க. அவர் அவங்களுக்காக மெடிசன்லாம் கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் எது இல்லைன்னு சொல்ல கேட்காம அவங்க கட்டெல்லாம் பிரிச்சுட்டு அவர் அப்படியே அவங்களுக்கு மருந்து போட்டு விட ஆரம்பிக்கும். அங்கிள் இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி நீ அப்படி என்ன பண்ண? ஆமா அவர் என்னைக்குதான் என் மேல கோவப்படாம இருந்தாரு. நம்ம ஹூசு அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அங்கிள் கண்டிப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவாரு, இன்னொரு வாட்டி அவர் கோவப்படுற மாதிரி மட்டும் நடந்துக்காத. தெரியும் இதோட 10,000 வாட்டி சொல்லிட்டீங்க. பக்கத்துல இருந்த டம்ப்ளிங்ஸையும் அவரு பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் அதை நான் தான் செஞ்சேன், ஆனா அது டேஸ்ட் தான் கொஞ்சம் மோசமாயிடுச்சு, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேற ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வர சொல்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக ஆள் தடுத்துடுறாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமே. அவங்க கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஆசாசியா அவங்கள பார்க்க வர ஆளுக்கு சமாதிரிச்சு காத்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹூசுவும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்குள்ள இனம் புரியாத ஒரு சோகம். அவர் அப்படியே வாசல்லே நின்னுறாரு. எல்லா பொருளையும் எடுத்துட்டு நேரா ஒரு வீட்டுக்கு வர அசிஸ்டன்ட்டுக்கு சாம கொண்டாட்டம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம், அடடே என் ஃபேவரட் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அவர் அப்படியே அதெல்லாம் எடுத்து முழுங்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அவரை தடுக்கிற மாதிரி போயிட்டு இல்ல துண்டடிச்சுக்காம சாப்பிடு, கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் நல்லபடியா சாப்பிட்டு விடியறதுக்குள்ள காலி பண்ணிடுறேன். அவரும் அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க இப்ப சுஹேட்டுக்கு தகவல் வருது. குஹேட்டுக்கும் அவன் பொண்ணுக்கும் திரும்ப ஏதோ பிரச்சனை, அப்பவே பொண்ணு அட்டாக் பண்ணிருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும், அவன் கண்டிப்பா அவளை செக்டர் விட்டே துரத்திடுவான்னு அவன் சொல்ல. எதனால அவர் அட்டாக் பண்ணாருன்னு அவன் கேட்கிறான். ஆனா அவனுக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியல. நம்ம ரொம்ப நாளா சிட்டி கேட்குள்ளேயே இருக்கோம், அது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். நான் நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறான். குய்ஹெட்டோட அசிஸ்டன்ட் மூன் மவுண்டனை செக் பண்ண போறதா ஒரு தகவல், நீ அவன் என்ன பண்ண போறாங்கிறத வாட்ச் பண்ணு. அப்ப நம்ம ஹீரோயின் அவன் கேட்க குயிங் யாங்போ மேலையும் ஒரு கண் இருக்கட்டும். நம்ம சூகுயோட சிஸ்டர் அது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. குயிங் யாங்போ எந்த பவருமே இல்லாத ஒரு சாதாரண பொண்ணு, அப்ப அதுக்காக அவளை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு. சூகுயும் இப்ப அங்க வந்துடுறாங்க. ஒரு வழியா நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம். இந்த போர் அடிக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. ஆனா அவங்க சிஸ்டர் நாளைக்கு நான் உங்க கூட வரப்போறது இல்ல, இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒன்னு கொஞ்ச நாள் இங்கே இருந்து நல்லா சுத்தி பார்க்க போறேன்னு அவங்க சொல்ல. என்னது சுத்தி பார்க்க போறீங்களா? அவங்களுக்கு அப்பதான் விஷயமே புரியுது. ஓ சுத்தி பார்க்க போறீங்களா, என் சிஸ்டருக்கு லவ் வந்துட்டு போலேன்னு அவங்க சொல்ல அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு அப்படியே அங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. கையில அந்த ஜெட் பீஸ் வச்சுட்டு உண்மையிலேயே இது என்னது, அந்த மாஸ்க் போட்டவன் யாரு, அம்மா அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது எல்லாத்தை விட அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. லிட்டில் ஃபாக்ஸ் ஒண்ணும் இங்க வரல. அவங்க அப்படியே நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவர் அசிஸ்டன்ட் கிட்ட உண்மையிலேயே லவ்னா என்ன, அவரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எனக்காக நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து நான் கவனிச்சிருக்கீங்க, அதுக்காக இல்ல நீங்க கேட்டீங்கிறதுக்காக சொல்றேன். இது ஒரு பயங்கரமான ஃபீலிங், கேட்கறதுக்கு வேணா ஒரே வார்த்தையில இருக்கலாம், ஆனா அதோட ஆழம் ரொம்பவே பெருசு. ஒரு நாள் யாங்போ வெக்கப்பட்டுட்டே உங்க பக்கத்துல வந்து உங்களை கிஸ் பண்ணுவாங்க, அப்பதான் நீங்களும் லவ்ல சக்சஸ் ஆயிட்டதா அர்த்தம் அவரு சொல்ல. நம்ம கசினும் அவங்களும் காலங்காத்தால கதை பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட நினப்பு ஃபுல்லா லிட்டில் ஃபாக்ஸ் மேலதான் இருக்கு. அவன் 2 நாளா தொடர்ந்து நான் பார்க்க வந்தான், ஒருவேளை போன ஓட்டி வந்தப்ப நான் தான் அவனை கோவப்படுத்திட்டானா. அவங்க கசின் என்னாச்சுன்னு கேட்க ஒன்னு இல்லைன்னு சொல்லி அவங்க அப்படியே சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. வழக்கம் போல அவரு முச்சிட்டு இருந்த அந்த லேடிஸ் கூட்டத்தை அவர் அப்படியே ஃப்ரோசன் ஆக்கு. அவரு பவர்ஸை பார்த்து அவங்க 2 பேருமே
வாயை பழக்கிறாங்க. என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ், ஒரு கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோயின். இந்த பவர் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அப்பா கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடலாம். நம்ம ஹீரோ கிளாஸுக்கு வான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்துட்ட மாஸ்டர்னு பல்ல கட்டிட்டு அப்படியே ஒரு பின்னாடி போறாங்க. மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் படிச்சு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை கத்து கொடுத்ததானே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் சரி சொல்லு, நீ என்ன கத்துக்கணும்னு நினைக்கிற? மாஸ்டர், உங்க ஃப்ரோசன் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதை எனக்கு கத்துத்தாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அவர் கையெல்லாம் பிடிச்சிட்டு அவர்கிட்ட ரொம்பவே கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் மனசு மாறிடுறாரு. அவங்க கையை தட்டி விட்டுட்டு, என்ன இருந்தாலும் நம்ம மாஸ்டர், உனக்கு தேவையான போர்ஸ கத்து தர வேண்டியது என்னோட கடமை. அவங்களும் பல்ல கட்டிட்டு அப்படியே ஒரு முன்னாடி தலைவானாங்க. அவங்க கசின் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அடேங்கப்பா என்னமா நடிக்கிறா யாங்போ, உன் குடும்ப பேரை நீ நல்லா காப்பாத்துவாமா. நம்ம ஹீரோ குங்ஃபு அது இதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் முகத்துல இருந்த சிரிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. இது எல்லாத்தையும் கத்துட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நீ என்கிட்ட வா, நான் அந்த ஸ்கில்ல உனக்கு கத்து தரேன். ஆனா அதை கத்துக்க உனக்கு எவ்வளவு டயம் ஆகும்னு எனக்கே தெரியாது. அட போயோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இடிஞ்சு போய் கீழே உட்கார. அப்படியே எபிசோட் 4 முடியுது. இந்த சீரீஸ் உண்மையிலேயே சமயதான் போயிட்டு இருக்கு. நீங்களே இதை என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு அதை கமெண்ட்லயும் சொல்லிருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.